ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு ஈரமில்லாத ஒரு பவுல் வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க தண்ணியும் மேலே இருக்க பவுலும் ஒன்று தொடக்கூடாதுங்க. அதில் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துட்றேன். அன்சால்டட் பட்டர் 60 கிராம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஃபோக்கோ ஸ்பூனை வச்சு கிளறுங்க. அது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இதை மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். சாக்லேட்டை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டால் ஈஸியாக இருக்குங்க. இதை இப்போ நம்ம ஃபுல்லாக கரையை விட்டு மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க, சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். இந்த அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள். சுத்தமாக சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி பட்டரோடு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இதை இப்போ எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஒரு ஈரம் இல்லாத பவுல் எடுத்துக்கோங்க. அதில் முட்டை ரூம் டெம்பரேச்சரில் உள்ளது 1 எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், நாட்டு சர்க்கரை மிக்சியில் ஒரு விப்பு விட்டு எடுத்துக்கோங்க. 100 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். ஒரு பிஞ்ச் சால்ட்டு. இதை விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணுங்க. எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களால் அடிக்க முடியல, சீக்கிரமாக நான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வேணால் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு அது கரைஞ்சி வரணும். இதோட கன்சிஸ்டன்சி இதுதான். இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சாக்லேட் மிக்ஸிங்கை கலந்துடலாங்க. அதையும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி தெரியும். அதுக்காக பயப்பட வேண்டாம். கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் மைதா 65 கிராம், டார்க் கொக்கோ பவுடர் 10 கிராம், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் இதை சலித்து அதில் கலந்துடலாங்க. இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சுக்குங்க. அப்போ தான் பேக்கிங் பவுடர்லாம் ஒன்றோட ஒன்று மைதாவில் மிக்ஸ் ஆகும். லாஸ்ட்டாக கொக்கோ பவுடரில் கட்டிகள் இருக்க சான்சஸ் இருக்குது. அதை இதை மாதிரி தேய்ச்சி விட்டு கலந்துக்குங்க. இது ஏற்கனவே நான் கொக்கோ பவுடர் சலித்த சல்லடை தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கே வேறு ஒரு ஆர்டர் இருந்தது, அதை முடிச்சுட்டு அடுத்தது இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் சர்க்கிள் மோஷனில் விஸ்கை வச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குங்க. அதுக்காக நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். இது நம்ம குக்கீஸ் பேட்டர் தானே, அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் தான். அதனால் பயப்படாதீங்க. இப்போ இதை நம்ம ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் டார்க் சாக்லேட் லாவா ப்ரௌனி போட்டிருந்தேங்க. அது நல்ல வியூஸ் போயிருந்தது. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஒரு சின்ன லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அதை மாதிரி லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்குங்கிறதும் எனக்கு தெரியுங்க. இப்போ இதை நம்ம சுற்றி எடுத்து விட்டுட்டு நம்ம ஃபுட் ரேப்பர் இருக்குது பாருங்கள், அதை வச்சு ரேப் பண்ணிடலாம். ரிங்கிள் ரேப்பரை வச்சு இதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போ நம்ம குக்கீஸ் செய்ய கரெக்டாக இருக்கும். இதை இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் நம்மளோட குக்கி பேட்டரை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குங்க. இப்படி கெட்டியாக இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, நம்மளோட குக்கீஸ்லாம் ஒரே அளவாக இருக்கணும் இல்லையா, அதனால் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் ஸ்பூனோ கப்போ எடுத்துக்கோங்க. இது கப் கேக் ட்ரே தாங்க வச்சுருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அதில் மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாதவங்க இந்த மாதிரி பேப்பர் கப்பையும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இல்லைனா டீ கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே அளவாக நம்ம பேட்டரை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் எந்த ஷேப்பும் பண்ண வேணாம். அன்ஈவனாக இருக்குன்னுலாம் நீங்கள் நினைக்காதீங்க.
நீங்கள் உள்ளே போடுற பேட்டரோட அளவு மட்டும் கரெக்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கூப் எடுத்து அதை கையால் போட முடியாது, ஏன்னா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டும் இல்லைங்களா. அதுக்காக ஒரு ஃபோக்கோ ஸ்பூனோ யூஸ் பண்ணிக்கோங்க, நைஃபோ. இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா கப்ஸ்லேயும் நான் இதை ஃபில் பண்ணிடுறேன். நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேங்க. இதை 10 நிமிஷம் 170 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் 15லேருந்து 20 நிமிஷம் உங்கள் அவனை பொறுத்துங்க 170 டிகிரியில் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 170 டிகிரி வச்சுக்கோங்க. 15லேருந்து 20 நிமிஷம் உங்கள் அவனை பொறுத்து இதோட பேக்கிங் டைம் மாறும். 170 டிகிரியில் வச்சுக்கோங்க. இதை நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் நல்ல ஸ்மெல் வருங்க. எப்போதுமே நம்ம ப்ரௌனி அப்படி தான் இருக்கும். இது இப்போ பேக் ஆகிட்டு நம்ம ஃபுல்லாக பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு டூத் பிக்கோ கம்பியோ வச்சு குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு பேக் ஆகிருக்குன்னு. ஒட்டாமல் வந்தால் ஃபுல்லாக பேக் ஆகிட்டுன்னு அர்த்தம். இதை இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். எப்பொழுதுமே நம்ம ஆற வச்சுட்டு தாங்க டீமோல்ட் பண்ணணும். எது கேக்காக இருந்தாலும் சரி, குக்கீஸாக இருந்தாலும் சரி. லைட்டாக ஓரங்களில் ஒரு சின்னதாக நைஃப் வச்சு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். நம்மளோட குக்கீஸ் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒட்டவே இல்லை பாருங்கள், ட்ரேலையும் சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை நீங்கள் சேல்ஸும் பண்ணலாம், சூப்பராக இருக்குங்க. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெலாம் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குக்கீஸ் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், மற்ற பிஸ்கட் மாதிரி க்ரன்ச்சியாக இருக்காதுங்க, சாஃப்டாக இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள், செஞ்சு பாருங்கள். இதில் நம்ம எடுத்துருக்க அளவில் 12 குக்கீஸ் செய்யலாங்க. இதை விட உங்களுக்கு அதிகமாக குக்கீஸ் வேணும்னா நீங்கள் நம்ம எடுத்துருக்க அளவு டபுள் மடங்கு ஆக்கிக்குங்க. இதுக்காக நீங்கள் அந்த ட்ரேலாம் இல்லைன்னா வருத்தப்பட வேணாம், நம்ம டீ கப்லேயே செய்யலாங்க. நம்மளோட குக்கீஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு, இந்த குக்கீஸில் நான் வேறு ஒன்று செஞ்சுருக்கேங்க. அதுதான் இது குக்கீஸ் தான். நான் அதை காமிக்கிறேன் பாருங்களேன். இதுவும் குக்கீஸ் தாங்க. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பேக் சைடெலாம் ஒட்டவே இல்லை பாருங்கள், செம்மையாக இருக்குங்களா. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். நான் இந்த குக்கீஸ்லேயே வேறு ஒன்று செஞ்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இது. இங்கே பாருங்கள், இது லாவா குக்கீஸுங்க. இதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு அதை அப்லோட் பண்ணுறேன். இது ப்ரௌனி லாவா குக்கீஸ். இதெல்லாம் குக்கீஸ் தாங்க, ப்ரௌனி குக்கீஸ். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.